இங்க பாருங்க, உங்களுக்கு தண்ணி வேணாலும் வெண்ணி வேணும்னாலும் நீங்க எந்திரிச்சு போய் எங்கனையா வாங்கி குடிங்க, இல்லைன்னா வீட்டில் போயாவது குடிச்சிட்டு வாங்க. சும்மா பெரிய பொண்ணுங்க வர சொல்லு பெரிய பொண்ணுங்க வர சொல்லுன்னு யாரையாவது கூப்பிட்டு வர சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க, கடுப்பாயிருவேன். அதுக்கு இல்ல பெரிய பொண்ணு, எனக்கு ஒத்தையில அங்கே இருக்க ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதான் உன்னைய கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இது பொம்பளைங்க ஃபங்க்ஷனு, அங்கே பொம்பளையாளு தான் அங்கே இருக்கணும். உங்கள் பக்கத்தில் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா, இல்லை உங்களை கூட்டு கொண்டு நான் அங்கே உட்கார்த்தி வைக்க முடியுமா? நீங்கள் இங்கே தான் ஆம்பளையாளோட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். இந்த உமா பிரியம் இருப்பார்ல செல்வண்ணே, அவரை கூப்பிட்டு உட்கார்த்தி வச்சு பேசுங்க. அவன் இந்த வாரேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கான். எந்த அளவு போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்தா வந்துட்டாரு. அவர் உமருக்கு கம்பெனி கொடுப்பாரு. நான் அங்கே போகிறேன். அங்கே என்னையும் தேடிட்டு அடப்பாவ. உமரை கூப்பிடும்போது வந்து அந்த பிள்ளைக்கு மாலையை போட்டு விடுங்க, மாமே முறைக்கு என்ன. சரி சரி. ஆனா போன முறை மாதிரி பெருசா எடுத்து ஃபங்க்ஷன் செஞ்ச மாதிரி இல்ல, அவ்வளவுதானே? இல்லை இப்போதைக்கு அதையே சிம்பிளாக செய்யவலாம், அப்புறமா பெருசாக எடுத்து செய்வாவளோ என்னமோ. அது இருக்கட்டும், நமக்கு என்ன சொன்னாவளோ அதை செய்ய வேண்டியது தான். லட்சுமி அக்கா எதுவும் வருத்தப்பட்டுறக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். நீ சொன்னா சரியாதான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ஆத்தாதீங்க, நான் போகிறேன். சும்மா பெரிய பொண்ணுங்க வர சொல்லுன்ட்டு சிம்பரனை விட்டு விட்டு ஏதாவது சின்ன பிள்ளையில விட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மண்டையை உடச்சி மாவிளக்கு போட்டுறேன் பார்த்துக்கிடுங்க. யார்கிட்டே எனக்கு ஏதாவது வேணும்னா கேட்க முடியாது இல்லாமா? தான் பக்கத்தில் தானே தண்டை பண்ணினே இருக்காவ, இல்லாட்டி அந்த பக்கம் சதீஷ் பையன் இப்போ அவன்கிட்ட கேளுங்க, அவன் என்னன்னாலும் வாங்கி தருவான். சரி போ செல்வம் வந்துட்டால, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். வாங்க தம்பி வாங்க ப்ரோ. என்ன இவ்வளவு நேரம்? நான் வரது இருக்கட்டும். என்ன வீட்டம்மா விட்டு ஒரு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிற போல இருக்கு. அட நீ வேற சும்மா இருப்பா. இந்த பக்கம் சேர் கிடக்குவா உட்காரு. வக்கீல் என்ன சொல்லியாரு? எங்க வாய்தாவா இழுத்துக்கிட்டு கிடக்காவ, என்னத்தை செய்ய? இனிமே 7ஆம் தேதி ஒரு வாய்தா போட்டிருக்கு, அப்ப போனாதான் தெரியும். சரி. நீங்க அப்ப அங்க உங்க சொந்தக்கார அலுவலகம் யாரையும் கூப்பிடலையோ? ஆமா, இப்ப யாரையும் நான் கூப்பிடல. இப்போதைக்கு சும்மா 3 நேரத்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு இனிமே பறவு பெரிய சடங்குலாம் பறவு எடுத்து செய்யலான்னு நினச்சிக்கிட்டு விட்டாச்சு. நம்ம இங்கே வந்து கடந்துக்கிட்டு நம்ம இங்கே பெரிய சடங்குலாம் கழிச்சு எடுத்து செய்ய மனசுக்கும் சங்கடமாக இருந்து, அதனால இப்போதைக்கு சும்மா தண்ணி ஊற்றி பிள்ளைய ஒரு 10-16 நாள் வீட்டில் வச்சு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அதுவும் சரிதான். வாங்கக்கா உள்ள போங்க. எவ்வளோ சரியான ஆளு தம்பள உங்க அம்மா. என்னையெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் உங்க அம்மா என்ன பாடுபடுத்தி தருமா? கட்டில உட்காரப்படாது, அங்கே உட்காரப்படாது, இங்கே உட்காரப்படாது, கீழே தான் உட்காரணும்னு இப்போ நல்லா உன்னைய ஒய்யாரமா தூக்கி கட்டில உட்கார வச்சிருக்காவ. எவ்வளோ சும்மா இருப்பா சோனி, அந்த பிள்ளைய சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடப்பா அம்மா. எக்கா பெரியம்மா தான் நீ இங்கே உட்கார சொன்னவ தெரியுமா? எங்க அம்மா கீழே உட்காருன்னு தான் சொல்லி சத்தம் போட்டா. அதுக்கு பெரியம்மா தான் பிள்ளை அங்கே உட்காரட்டும் மேலே ஏறி உட்காருமான்னு சொல்லி பெரியம்மா சொல்லி தான் நான் மேலே உட்கார்ந்தேன். அதானே பார்த்தேன், உங்க அம்மா தான் விடாதே, அதான் பார்த்தேன். ஏக்கா எல்லாரும் வருவாங்களோ? ஏன் கேக்க? இல்லக்கா எனக்கு கூச்சமா இருக்கும்ல, அதான். இல்ல நீ பயப்படாத, நிறைய பேர்லாம் கூப்பிடல, கம்மியான ஆளை தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப நல்லதா போச்சு. எனக்குலாம் நானே கூச்சமா இருக்கும் தெரியுமா? எங்க ஊர்ல சடங்குக்கு எல்லாரும் சடங்குக்கும் போய் முன்னாடி நிப்பேன். அப்போ எல்லாம் சிரிச்சிட்டே இருப்பாங்க, அதான் கேட்டேன். நீங்களும் என்னைய பத்தி சிரிப்பீங்களோ? கண்டிப்பா, என்னைய பார்த்தா எல்லாரும் இப்படிதான் சிரிச்சாளுவேன், அதனால நானும் சிரிப்பேப்பா. யாங்கா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாதான் ஜாலியா இருக்கும். அதான் எவ்வளவு பெரிய பொண்ணு பாத்தீங்களா? பெரிய பொண்ணு அத்தைய மாமா கூப்பிட்டாவன்னு இப்பதான் போனாவ. ஓ வெளியே தான் இருக்காள, அவளை காணோன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா எப்படி சோனி உங்க அம்மா எங்க? ஆளுக்கு ஒவ்வொரு தசைக்கு போயிட்டாவ, ஒருத்தரையும் ஆளை காணோம். எங்க அம்மா குத்து விளக்கு எடுக்க ஏதோ எடுக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா அங்க எங்க வீட்டுக்கு. இப்ப என்னத்துக்கு குத்து விளக்கு? அதான் ஒரு குத்து விளக்கு வச்சிருக்குல்ல, தெரியல, அப்படிதான் சொல்லிட்டு போனா. நான் போயிட்டு பார்த்து எடுத்துட்டு வரேன்னு. நீங்களும் யாராவது ஒருத்தி போய் எடுத்துட்டு வரலாம்ல? உங்க லட்சுமி அக்கா இருக்க வேண்டிய நேரத்துல எங்க போய் இப்படி வேலையை வாங்கிட்டு அடக்கி உங்க அம்மைய? நான் போறேன்னு தான் சொன்னேன். அவ உங்களுக்கு இருக்க இடம் தெரியாது, நான் மேல மூட்டை கட்டி வச்சிருந்தேன், நான் பார்த்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. என்னமோ போங்க, அங்க லட்சுமி அக்காவை தேடியாவ. யாரு? வயசான கரண்டு கட்டையதா. நேராவது இன்னும் தண்ணி ஊத்தலையா, நல்ல நேரத்துல தண்ணி ஊத்தாண்டாமான்னு கேட்டுட்டு நடக்குவ. 6 மணிக்கு மேல டைம்லாம் பார்க்க வேண்டாம்னு தானே சொல்லுவாவ. அப்புறம் என்னவா கிளண்டு கட்டவன அப்படிதான் மாத்தி பேசிட்டு அடக்கும். சரி ரைட்டு, உங்க அம்மைய போய் பாக்கேன். சரிக்கா. பெரிய பொண்ணத்தையும் வெளியே தான் இருப்பவக்கா, பாருங்க. பாவம் சதீஷ், அவன் ஆளெல்லாம் கூப்பிடுவாவ வருவான்னு இருந்தான். இப்போ வேலை வாங்கிட்டு அடக்காவன்ட்டு புலம்பிட்டு அடப்பான். தண்ணி எண்டியாரன்னு எடுத்து ட்ரம்ல தண்ணி அடிக்க வேலை, பெஞ்சு எடுத்து போடிய வேலை, சேர் எடுத்து போடிய வேலை, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அடக்கான். பாவம். செய்யட்டும். இவ்வளவு ராகினி பசிக்குதோ? இல்லக்கா பசிக்கல. பிள்ளைய இங்கதான் இருக்க வச்சிருக்கு மைனி. இன்னும் தண்ணி ஊத்த கூட்டு போலையாக்கோ? இனிமேதான். அழகு பிள்ளை, கவனமா இருக்கணும்னு நல்லா அம்மா அப்பா சொல்லியதை கேட்டு ஒழுக்கமா நடந்துக்கிடணும், நல்லா சாப்பிடணும், உடம்ப தேத்திக்கிடணும்னு
சரி ஆண்டி. ஏன் பெரிய பொண்ணு இங்கதான் இருக்கியாளா? உன்னைய தேடி நான் அங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கெல்லாம் என்னைய தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த லட்சு விளக்கு எடுக்க போறேன்னு வீட்டுக்கு போயிருச்சா. இப்ப விளக்கு ரொம்ப முக்கியமோ என்ன? அதான் ஒரு விளக்கு இருக்கல, இது போதும்ல. இனிமே தண்ணி ஊத்த வேண்டியதானே. கிளடு கட்டைவெல்லாம் இன்னும் தண்ணி ஊத்தலையான்னு திட்டிட்டு நடக்குவ. ஆமா பெரிய பொண்ணு, இனிமே தண்ணி ஊத்த கூட்டிட்டு போக சொல்லு. ஆமாக்கா நேரம் ஆகுதுல்ல, பிள்ளைகளு தண்ணி ஊத்துற இனிமே ரொம்ப நேரம் நல்லா குளிர ஆரம்பிச்சிடும். 2 பட்ட தண்ணி ஊத்தி விட்டு பிள்ளைக்கு துணியை மாத்தி விட்டோன்னா மாலையை போட்டு அந்த நெருப்பை தாண்ட வச்சு பிள்ளைய கொண்டு இங்கே உட்கார வச்சிடலாம். ஆமா, அப்புறம் வந்தேலுக்கு வெத்தலை பாக்க கொடுத்து வெத்தலை பாக்கு பூ பழத்தை வச்சு கொடுத்து விடுங்க. எல்லாம் வச்சிருக்கீல்ல? ஆமா ஆமா, அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அங்க பத்திராளியக்கா எப்ப வந்தியே? நான் இப்பதான் வந்தேன் லட்சுமி. நீ எங்க போனா? விளக்கு எடுக்க வீட்டுக்கு போனக்கா. என்னத்துக்கு? அதான் ஒரு விளக்கு இருக்குல்ல, 2 வேணும்னு கேட்டாவே பெரிய பொண்ணு மாமியாரு. அதான் அங்க போய் எடுக்க போனேன். ஆமா, என் மாமியாருக்கு வேற வேலை இல்லை, அது சொல்லும். இனிமே பிள்ளைல சீக்கிரமா கூட்டு போய் தண்ணி ஊத்த சொல்லு. அத்தைக்காரி பெரிய பொண்ணு தானே, அவளை ஊத்த சொல்லும் போத ஊத்தி எடுத்து நின்னுட்டு அதுக்கப்புறமா துணியை வாங்கி வச்சிருக்கல. ஆமா ஆமா மைனி, எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். மாலை துணி இனி எல்லாம் இருக்கு. பவுடரு பொட்டு சீப்பு கண்ணாடின்னு எல்லாம் வாங்கியிருக்கு. அப்ப கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்த ஆரம்பிங்க. தாகாரி எங்க? லட்சுமி தண்ணி ஊத்த சொல்லலாம்ல? உன்னையதான் இங்க தேடிக்கிட்டு இருந்தோம். ஆமா, பிள்ளைல கூட்டு போய் சொல்லட்டுமா? கூட்டு போய் சொல்லு. நீ யாராவது அங்க வெளியே எல்லாரும் சத்தம் படியாவ. இன்னுமா பிள்ளைக்கு தண்ணி ஊத்தல, கொலை விட்ட சத்தம் கேட்கலையேன்னு. பெரிய பொண்ணு, பிள்ளைய கூட்டு போமா. என் பிள்ளைகளா கூட்டு போங்க. கூட்டு போய் பிள்ளைக்கு தண்ணி ஊத்தி கூட்டு வாங்க. ராணி, நீ வெளியே வந்திருக்கையில கவனி. சரி லட்சுமி. ராகினி வா. பெரிய பொண்ணு பாத்துக்கண்ணே. சரிக்கா. மெதுவா மெதுவா பாத்து வா. பெரிய பொண்ணு இப்படி வா, பிள்ளைக்கு வந்து தண்ணி ஊத்து. சரி மைனி. மைனியே, கொலை விட தெரியாது, நீங்க தான் கொலை விடணும். ஆமா, நீ தண்ணி ஊத்து, நான் கொலை விட்டுக்கிறேன். நான் நல்லா கொலை விடுவேலா? கொலை விட சொன்னா நல்லா ஊழ விடு. தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. பாவம் எவ்வளவு நேரம் தான் அந்த பிள்ளையும் இருக்கும். குளிர் காத்து அடிக்குது. கொலை விட தெரியாம அவ்வளவு ஊழ விட்டு நடக்குவேன். குமரிக்கு தண்ணி ஊத்தியாச்சு போலயே. கொலை விடியாளுவல்ல. சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போங்க. என்னம்மா? சரிக்கா. சாப்பாடு வெளியே தானே? ஆமா ஆமா, வெளியே தான். சரி. ஏ லட்சுமி, போய் பிள்ளைய பாரு. நீ அது லட்சுமி இல்ல, அவ அக்கா, இவ தாயாரி ராணி. ஆமா, 2 முறையே முகஜடையில இருக்கிறதுனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. போய் பாரு உன் மோள எவ்வளவு அழகா ரெடி ஆகுறான்னு. பாக்கணும் பாக்கணும், அப்புறம் பாக்குறேன். இப்ப வந்தேல கவனிக்கணும்ல. சாப்பிடுங்க பாட்டியே, எல்லாம் வெளியே சாப்பாடு வைக்காவ. சரிம்மா. இனிமேல் அந்த துணியை உடுத்து விடு பிள்ளைக்கு. கொண்டாங்க. மாலை போட என் வீட்டுக்கார வர சொல்லவா? அதெல்லாம் ரெடி ஆகிட்டு அங்க கூட்டு போய் போட சொல்லலாம். சரி சரி. என்னடா பிரியாணி இல்லையா, இட்லி தானா? ஆமாடா, வா வந்து உட்காரு. நான் எப்படி எல்லாம் செய்யணும்னு நினைச்சேன் தெரியுமா சரசு? சரி விடுங்கக்கா, அவிய பிள்ளைக்கு அவிய பறவு பெருசா எடுத்து செய்யணும்னு நினைக்காவில்ல. இப்ப போட்டு உங்களுக்கு செலவு வைக்காண்டாமன்னு நினைச்சிருப்பாவளோ என்னமோ. அதான் ரொம்ப யாரையும் கூப்பிட வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம்னு இருக்காவ. இல்ல சரசு, அவ என் மேல கோவத்துலதான் அப்படி இருக்கான்னு எனக்கு தோணுது. நான் உனக்கு தோன்றதை பார்த்து செய்யணும் தானே நான் சொல்லியே. நீங்க என்னமோ செய்யுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு. அப்பயும் ஏன் அவ இப்படி பண்றான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சரசு. ரொம்ப வருத்தமா இருக்கு. சரிக்கா, சின்ன பிள்ளை தானே, இப்போ 3 நேரத்து தண்ணி ஊத்துறது தானேக்கா. சிம்பிளா இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஊத்த மாட்டோமா? பெருசா எடுத்துக்க, அப்புறம் செஞ்சுக்கிடலாம். நீங்க ஏன் போட்டு வருத்தப்படுறீங்க? நான் நம்ம வீட்டுல வச்சு பிள்ளை பெரிய மனுஷியா இருக்கு. அப்ப நம்ம அதை பெருசா எடுத்து செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, என் பிள்ளைக்கு செய்ய மாதிரி. அந்த பிள்ளையும் நான் என் பிள்ளையாதான் நான் பாக்கேன். சரிக்கா, தெரியும்க்கா உங்களை பத்தி. விடுங்க லட்சு. அங்க பாருங்க, இழிச்சு வச்சு வரா, கண்ணை தொடங்க. என்னக்கா சடங்கு வீட்டுக்காரங்க நிக்கிய? தண்ணி ஊத்தியாச்சா பிள்ளைக்கு? ஊத்திக்கிட்டு இருக்காவம்மா. வா உள்ள வா. ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்கிய? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அம்மா பயல எங்க? பைய தூங்கிட்டான். அவன் பக்கத்துல இவ மாலதி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கமான்னு. சரி சரி. ஏன்க்கா எப்பயும் இப்படி இருக்க முடியல, எதுவும் பிரச்சனையா? ஆமா, அதான் அக்கால்வ தங்கச்சிகளுக்குள்ள பிரச்சனை தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? உள்ள போமா. இங்க உள்ள பெரிய பொண்ணு உமா எல்லாம் உள்ளதான் இருக்காவ. சரிக்கா, நான் தான் போறேன். சரசக்கா வரலையா? இல்ல இழிச்ச வாச்சி, நீ போ. நான் லட்சுமி அக்காவை கூட்டிட்டு அப்புறம் வரேன். சரி. நீங்க இப்படி அழுதுகிட்டு மூஞ்சி சோகமா வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாரும் என்னதான் கேட்பாவ. நீங்க போத நார்மலா ஆகுங்க, எல்லாம் சரியாயிரும். சடங்கு முடிஞ்ச அப்புறம் பிறகு பொறுமையா பேசுங்க உங்க ராணியை காட்ட என்ன யாதுன்னு. இப்ப இதை சொல்லியான்னா அப்ப அவ பேசிக்கிட்டு தானே இருந்திருக்காவ. அப்ப இதை சொல்லக்கூடாதுன்னு தானே இருந்திருக்கா. பெரிய பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போய் கூப்பிட போனேன்டா. அப்பயாயின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல.
அப்பதான் எனக்கு ஒரு வருத்தமே இருந்திருக்காதுல்ல. சரிக்கா, உங்ககிட்ட வேற சொல்லியும் தங்கியிருப்பாவ, உங்களுக்கு உங்க அண்ணனை பிடிக்காதுன்னதும். விடுங்க வாங்க, நம்ம இங்க நின்று தனியா பேசிட்டு இருந்தா என்னமா எதை நினைப்பாவ. போய் பாப்போம் பிள்ளைகள. வாசரசு, என் சோகத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வாங்க. சதீஷு, பந்தி பரம்பரைய வேலை இருந்தா போய் பாருல. இங்க குத்தச்சுக்கிட்டு என்ன பண்ணியா? ஹோட்டல்ல தான் சரசு சொல்லியிருக்கு. அவ்வளவுதானே பெரிய பொண்ணு, நான் போட்டுமா? அவ்வளோதான்னு நினைக்கேன். மைனி அவ்வளோதானே? ஆமா ஆமா தம்பி, நீங்க போங்க. இனிமே நாங்க அவளை கொல்லிக்கட்டை தாண்டி பட்டையெல்லாம் தாண்ட வச்சு உள்ள கூட்டு போயிடுறோம். சரிக்கா. பெரிய பொண்ணு நான் அங்க வெளியே இருக்கேன். ஆ. ஏ அப்பா, என் முவலா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன அழகா இருக்கா ராணிக்கா. இனிமே உன்னை உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கட்டுமா? ஆமா ஆமா, அந்த வழக்கு பக்கத்துல உட்கார வச்சிருமா. சரி. ராகினி வா. சரிக்கே. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். வாமா இழிச்சவாச்சி, உனக்கு இப்பதான் இந்த வழியே கண்ணு தெரிஞ்சிச்சோ? அட நீ வேற சும்மா இல்ல, என் உன் இப்பதான் தூக்குனா. நானே பக்கத்து வீட்டுல மாலதிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். அவளுக்கு வழி எல்லாம் மறந்து போச்சு பத்துக்க பெரிய பொண்ணு. அவ அப்படிதான் இருப்பா. எல்லாம் சும்மா இருங்களா. ராகினி குட்டியாண்டா கிடந்தா, இப்ப எப்படி வளர்ந்துட்டா பாரு. பாவட தாவணில நல்லா பெரிய பிள்ளை கணக்கா இருக்கியப்ல. நல்லா இருக்கா இழிச்சவாச்சி செலக்ஷன்? சூப்பரா இருக்கு. மேக்கப் தான் சிம்பிளா போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பூ நிறைய வைக்கப்படாதா? எதுக்கு? கரகட்ட கரிமாய் இருக்கிறதுக்கா? இதுதான் அளவு. இதுக்கு மேல அதிகமாச்சா கரகட்ட கரிக்கணங்கா இருக்கும். ஒரு நாள் தானே பூ புனித விழாக்கு அப்படிதான் வைக்கணும். பூச்சூடி நிறைய பூ வச்சுதான் உடனே பிள்ளைக்கு. போதும் போதும், லிமிட்டா தான் வைக்கணும். பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தப்படாது. தலைலாம் வலிக்கும். ராத்திரி இனிமே தூங்காண்டாமா பிள்ளை? ஆமா போதும் போதும். இப்பெல்லாம் ட்ரெண்டிங்கா இப்படிதான் வைக்கிறதா பிள்ளை இல்லை. நிறைய முன்னாடி மாதிரி சுத்தி வைக்கிறது இல்லை இந்த பிள்ளையும். அதுவும் சரிதான், அழகா இருக்கடே. உங்க அம்மா மாதிரியே இருக்க நீ. என்னைக்கு ராணியக்கா இவ்வளவு மாதிரி இருந்தாவ? ராணியக்கா முஞ்சி இவன் முஞ்ச ஒரே இப்படியே ஒரே மாதிரியா இருக்கு. ஏதாவது சொல்லணுமேனு சொல்லிட்டா டப்பாய்வா. நீங்களும் 2 வரதெல்லாம் நல்லா அழகா மினிக்கிட்டு வந்திருக்கீங்க. வேற எல்லாம் சிம்பிளா தான் வந்திருக்கோம். இப்படி ஏதாவது ஃபங்க்ஷன்களுக்கு புது துணி உடுத்தாதான் உண்டு. அதனாலதான் நாங்க உடுத்துக்கிட்டோம். நீயும் உடுத்துட்டு வர வேண்டியது தானே? ஆமா, என் மோவன் தூங்கினதை நானே என் மாதிரி ஆத்தாரின்னு தப்பிச்சா முளைச்சு ஓடி வந்திருக்கேன். அவன் நல்லா என்னையும் சேலையை கட்ட விடுவானே. அவனை ஸ்கூல்ல சேர்த்து விடு. ஸ்கூல் இன்னும் சேர்க்கலையாக்கோ நீ? இப்பவே எப்படிலாம் சேர்த்து விடியது? அவனை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டு ஒழுங்கா வந்து சேர் எங்க கூட சொல்லிட்டேன். அம்மா வருவோம் ஸ்கூல் சேர்த்து விட்டு வரேன். இல்ல அங்க லெச்சு மூஞ்சி தொங்க போட்டுட்டு அடக்கு. நீங்க எல்லாம் இங்க இருக்கியே? லெச்சுக்கு என்னவா தெரியல, அது மூஞ்சி ரொம்ப வாட்டமா இருந்தது. அந்த கதையா? அது அப்புறம் சொல்லியே. சரி, எவ்வளோ ராகினி, உனக்கு பசிக்குதா? அத்தை சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? இட்லியும் கெட்டி சட்னியும் தான் உங்க அம்மா ஆர்டர் பண்ணியிருக்காவலாம். எனக்கு பசிக்கல. அந்த பிள்ளைக்கு பாலும் முட்டையும் கொடுக்கணும். ஒருத்தரம் கொண்டு வந்தது அந்த பாடு இல்ல. நானாவது வீட்டுல இருந்து நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வந்திருப்பேன். அதெல்லாம் எங்க அம்மா அப்பயே தண்டவன குடிச்சிட்டேன். ஆமாக்கா, கொடுத்தாவன்னு சொன்னாவ, அதனாலதான் கொடுக்கல. இருந்தாலும் இது பண்ணும்போது கொடுப்பவல்ல. சரி, இனிமே அவ குடிச்சாங்கலாம் விடுங்க. வேற வாந்தி கிந்தி எடுத்துட்டு நடக்க போகுது பிள்ளை. ஆமா, இனிமே காலையில கொடுத்துக்கிடலாம் எதா இருந்தாலும். சரி பெரிய பொண்ணு வா, நம்ம எதா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கிடுவோம். அவங்க பிள்ளைகள் நம்ம இருக்கிறது அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். ஆமா, எல்லாம் வாங்க போவோம். ஹாய் மக்களே, வீடியோ கொஞ்சம் கம்மி டூரேஷன் தான் போட்டிருப்பேன். என்னால் வீடியோ ரொம்ப பண்ண முடியல. தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, கண்ணு வலி, அப்படியே ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ப்ராப்ளம், அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால சரியாக வீடியோ பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னன்னு தெரில, ரொம்ப வீடியோ யோசிச்சுட்டே இருந்தால் அப்படி தான் தலைவலி ரொம்ப வந்துடும். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் அப்புறம் கொஞ்சம் சரியாகும். அந்த மாதிரி ஆயிடுச்சா நம்ம தெரில, ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதனால தான் என்னால் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. கண்ணு வேற வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் நான் வீடியோ பண்ணலை, ஒழுங்காக போட முடியல. நான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ சரியானதுக்கப்புறம் ரெகுலராக போடுறேன். ஏன்னா ஒரு ரெகுலராக ஒரு 2-3 வாரம் போட்டுட்டனாலே மறுபடியும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறது? அதனால தான் வீடியோ டூரேஷன் கம்மியாக இருக்குது. இதில் வேறு 2 வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. 2 வீடியோ போடலாம் சுத்தமாக டைமே இல்லை. இன்னொன்று ஃபேமிலியவும் பார்க்கணும். நான் ஃபுல்லாகவே இருந்து இந்த வீடியோவை பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு பாப்பாவை சுத்தமாக பார்த்துக்க முடியாது, ஃபேமிலியை பார்க்க முடியாது. மற்றவங்களாம் போடுறாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் முடியாதுன்னா அவங்களுக்குலாம் பார்த்துக்க ஆள் இருக்கும். எனக்கு பார்த்துக்க யாருமே கிடையாது. என்னையை நான் தான் பார்த்துக்கணும், என் பிள்ளையை நான் தான் பார்த்துக்கணும், எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கணும். அதனால் எனக்கு யாருமே கிடையாது. ஸோ நானே எல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 2 வீடியோ போடுங்க, 2 வீடியோ போடுங்கன்ட்டு திட்டிகிட்டே நடக்காதீங்க. மற்றவங்களாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு. என்னோடய ரீசனை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அதாவது புரிஞ்சவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சரி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.